ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நிறைய பேர் திவாகருக்கு ஓட் பண்றாங்க. இப்ப இவர் தான் கண்டென்ட்டா இருக்காரு, இவர் போயிட்டா சண்டை போயிரும் அப்படின்றதுனால திவாகருக்கு ஓட் பண்றவங்க இருக்காங்க. எனக்கு என்ன ஒரு இது புரியல அப்படின்னா, நேத்து ஷோ ஆரம்பிச்சோன்னு பாத்தீங்களா, ரம்யாவும் சுபிக்ஷாவோட கான்வர்சேஷன் ராத்திரி. சுபிக்ஷா என்ன சொல்றாங்க, நம்ம இன்னைக்கு பார்வதியை டார்கெட் பண்ணோம், இப்படி டெய்லி ஒருத்தவங்களா டார்கெட் பண்ணோம். பார்வதி ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்க, திவாகருக்கு சொம்படிக்கிறாங்க. 4 பேர் சேர்ந்து சொம்படிச்சிட்டு இருக்காங்க. இல்ல கலை சொன்ன ஒரு வார்த்தைலாம் வந்து எனக்கு லிட்டரலாவே காண்டானுச்சு. நம்ம 4 பேரை தவிர வேற யாருமே தெரியாது. அது கூட பரவாயில்ல. இன்னொன்னு இருக்கு, வெளில உட்காந்து சில நாய்கள்லாம் ரிவ்யூ பண்ணிட்டு இருப்பாங்களோ சம்திங், ஏதோ ஒரு வேர்டு யூஸ் பண்ணாங்க. யார சொல்றாங்க ரிவ்யூ பண்ற எல்லாருமே தான். ஆமா, எனக்கு புரியவே இல்லை. நீ என்னத்தை கிழிச்ச அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. முதல்ல நீயும் உன்னோட ஒய்ஃபும் சேர்ந்து ஒரு கண்டென்ட்டுக்காக ஒன்று பண்ணீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒன்று பேசியிருக்கீங்க. என்னென்ன, அதாவது என்னென்னலாம் ஒரு கணவன் தன் மனைவியை சொல்லக்கூடாதோ அது எல்லாத்தையுமே சொன்ன ஒரு விஷயம் இருக்கு. அப்படிங்கும்போது நீலாம் ஃபர்ஸ்ட் டேர்மை யூஸ் பண்றது தகுதியே இல்லாத ஒரு ஆள் அப்படின்னு நம்ம சொல்லலாம்.